Hello students, welcome you all to the video lecture on chapter number 6 cubes and cube roots example 7. Question pathina, find the cube root of 13824 by prime factorization method. So நம்ம வந்து cubic root find out பண்ணோம் by applying prime factorization method. So prime factorization அப்படின்றதுனால கொடுத்திருக்க நம்பரை வந்து நம்ம prime numbers ஆல divide பண்ணோம். So என்னென்னலாம் prime numbers 2, 3, 5, 7, 11 and so on. So எப்பவுமே நம்ம வந்து கொடுத்திருக்க நம்பரை smallest prime numberஆல divide பண்ணுவோம். அது possible இல்லைனா next நம்பருக்கு proceed பண்ணுவோம். So இங்க கொடுத்திருக்க நம்பர் பாத்தீங்கன்னா even number. So கண்டிப்பா 2 ஆல divide பண்ண முடியும். So 6 2s are 12, balance ஒரு 1 இருக்கு, 18 ஆயிரும், 9 2s are 18, 2 1s are 2, 2 2s are 4. Again இது even number, so divide by 2, 3 2s are 6, 4 2s are 8, balance ஒரு 1 இருக்கும், 11 ஆயிரும், 5 2s are 10, balance ஒரு 1, 12 ஆயிரும், 6 2s are 12. Again even number, so divide by 2, 2 1s are 2, balance ஒரு 1 இருக்கும், 14 ஆயிரும், 7 2s are 14, இங்க 2 2s are 4, balance ஒரு 1 இருக்கும், 16 ஆயிரும், 8 2s are 16. Again even number, so divide by 2, 8 2s are 16, balance ஒரு 1 இருக்கும், 12 ஆயிரும், 6 2s are 12, 4 2s are 8. Again even number, so divide by 2, 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4. Again even number, so divide by 2, 2 2s are 4, 2 1s are 2, balance ஒரு 1 இருக்கும், 12 ஆயிரும், 6 2s are 12. Again even number, so divide by 2, 2 1s are 2, so 1 வந்து போகாது, அதனால ஒரு 0, so 1 வந்து 6 கூட combine ஆகி 16 ஆயிரும், so 8 2s are 16. Again even number, so divide by 2, 5 2s are 10, 4 2s are 8. Again even number, so divide by 2, 2 2s are 4, balance ஒரு 1 இருக்கும், 14 ஆயிரும், 7 2s are 14. இப்போ 27 வந்து odd number, so கண்டிப்பா 2 ஆல divide பண்ண முடியாது, so நம்ம வந்து 3 tables apply பண்ணலாம். So 3 tables apply பண்ணும்போது 9 3s are 27. Again இது odd number, so division by 2 is not permitted here, அதனால திருப்பியும் நம்ம என்ன பண்ணோம், 3 tables தான் apply பண்ணோம். So 3 3s are 9. Again odd number, so divide by 3, 3 1s are 3. So once 1 reach ஆயிடுச்சுனா problem வந்து stop பண்ணிக்கலாம். So இங்க நம்மளுக்கு என்னென்னலாம் numbers obtain ஆயிருக்கோ இது எல்லாத்தையும் multiply பண்ணி எழுதிக்கலாம். எழுதிட்டா நம்மளுக்கு 13824 கிடைச்சிரும், right? So 2 எத்தனை தடவை இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 times இருக்கு. Okay, so 2 into 2 into 2, again 2 into 2 into 2, again 2 into 2 into 2. 3 பாத்தீங்கன்னா 3 times இருக்கு, so 3 into 3 into 3. Okay, so ஒவ்வொரு prime நம்பரும் பாத்தீங்கன்னா group of 3 இருக்கணும், ஏன்னா நம்ம find out பண்றது cubic root. Okay, so அப்ப கொடுத்திருக்க prime factor வந்து group of 3 இருக்கணும். Okay, so இங்க பாத்தீங்கன்னா நம்ம prime factors obtain பண்ணதுக்கு அப்புறம் இந்த 2 வந்து 1 2 3 3 times occur ஆயிருக்கு, அதை group பண்ணிரலாம். 1 2 3 இந்த 2ம் 3 times occur ஆயிருக்கு, group பண்ணிரலாம். 1 2 3 இந்த 2ம் 3 times occur ஆயிருக்கு, 3யும் பாத்தீங்கன்னா 3 times occur ஆயிருக்கு. So once இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா 13824 நான் எப்படி எழுதலாம், 2 cube into 2 cube into 2 cube into 3 cube. Okay, so இப்போ இந்த நம்பருக்கு நம்ம வந்து cubic root find out பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு group of 3ல இருந்து நான் ஒரு தடவை தான் அந்த நம்பரை எழுதணும். So இந்த குரூப்ல இருந்து 2 one time எழுதிக்கலாம், இந்த குரூப்ல இருந்து ஒரு 2, இந்த குரூப்ல இருந்து ஒரு 2, இந்த குரூப்ல இருந்து ஒரு 2. ஓகே, அப்படி இல்லைன்னா இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு cubic root எடுக்கும்போது 3 1 by 3 கேன்சல் ஆயிரும், எனக்கு என்ன மட்டும் தான் இருக்கும், 2 மட்டும் தான். அப்ப இங்க 2 இங்க 2 இங்க 2 இங்க ஒரு 3. So 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. Okay, so அப்ப cubic root of 13824 வந்து பாத்தீங்கன்னா 24. இதுதான் என்னோட ஆன்சர். Thank you, thanks for watching.